ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மோர் தாளிச்சு விடுறது எப்படின்னுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோர் தாளித்து விடுறதுக்காக நான் சின்ன வெங்காயம், இஞ்சி, வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தயிரை மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றிட்டு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மோவாக ஆக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்காக நான் மோர் மிளகா வத்தலும் சீன வரைக்காய் வத்தல் ரெண்டுமே வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது தான் வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு சைட் டிஷ். மெயின் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, அதாவது மோர் தாளித்து விட்டது. எப்படி தாளிக்கணும்னா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கூடவே காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சடன்ட்டு பொரியுது. இந்த சமயத்தில் நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மோர் தாளிக்கும் போது அந்த இஞ்சியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது கூட. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். எந்த ஒரு குழம்புக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்தோன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மோரை உள்ளே சேர்த்து மிதமாக சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், சூடு பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். எல்லாரோட வீட்லேயுமே கண்டிப்பாக டெய்லியுமே எல்லா காயும் இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் காய் இருக்காது, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மதியானம் ரொம்ப யோசிப்போம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி லைட்டாக மோர் தாளித்து விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட லன்ச் நல்லா சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக அதோட கூட நல்லா சூப்பரான ஒரு மோர் மிளகா வத்தல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே போதுங்கிற மாதிரி ஆகிடும், வேறு எதுவுமே தேவைப்படாது. இன்றைக்கி எங்கள் வீட்லேயுமே ஒரு சிம்பிளான மோர் தாளிப்பு, அதோட கூட மோர் மிளகா வத்தலும் சீன வரைக்காய் வத்தலும் தான். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களான்ட்டு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டடா பாய்.